வணக்கம். இந்த நாளோட 80% நிறைவடைந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, இந்த நாள் எப்பவும் போல தான் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்ததுலேருந்து ஓகே, இந்த நாளும் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாக தான் போச்சு. ஆனால் இந்த நாளில் பயங்கரமான கம்பேரிஷன் மற்ற யூடியூபர்ஸ் கூட. நான் நேற்றுக்கே லைவில் சொல்லியிருந்தேன். நான் மற்றவங்களோட யூடியூப் லைவுக்கெலாம் போயிட்டு இது போல் என்னை சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். என்னோட சப்ஸ்கிரைபர் அதிதீவிர ரசிகன் ஒருத்தன் கமல்னு சொல்லி அவன் சொன்னான், அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, அப்படிலாம் கேட்காதீங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ சரின்ட்டு நம்ம மற்றவங்களோட லைவுக்கு போவோம், அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம லைவ் ஏன் வியூஸ் குறைஞ்சிச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மலேசியாவில் இருக்கும்போது நல்லா வியூஸ் போச்சு. இப்போது இந்தியா வந்ததுக்கப்புறம் போக மாட்டேங்குது. சரி, என்ன காரணமாக இருக்கும் அப்படி சொல்லி மற்றவங்களோட லைவோட நம்மளோட லைவை கம்பேரிஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு சேலரி எடுப்பாங்கல்ல யூடியூப்பில், அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதில் போய் பார்க்கும்போது 9 மாதத்தில் காசு வந்துச்சு, 10 மாதத்தில் காசு வந்துச்சு, 1 வருஷத்தில் காசு எடுத்தோம். அவங்க சொல்கிறது $100 $110ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு பெரிய காசாச்சே. நம்ம 2 வருஷத்துக்கு மேலே இன்னும் முயற்சி பண்ணி 2 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்க முடிய போகிற நேரத்தில் தான் மானிட்டேஷனே எனபிள் ஆச்சு. இன்னும் ஒரு ரூபா காசு எடுத்ததில்லை. $100 நிறைஞ்சாதான் நம்ம வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, 3 வெள்ளியை கடந்தால் தான் அந்த யூடியூப் வெரிஃபிகேஷன், $10 வந்துட்டு ரீச் பண்ணால் தான் யூடியூப்லேருந்து வெரிஃபிகேஷன் பின் வரும். அப்போ அவங்களுக்குலாம் காசு வந்துச்சு, நம்மளுக்கு வரல. அவங்களுக்குலாம் வியூஸ் போகுது, லைக் வருது, கமெண்ட்ஸ் வருது, ஏன் நம்மளுக்கு போக மாட்டேங்குது, நம்மளோட கண்டென்ட் சரிதானா அப்படிலாம் சொல்லி செல்ஃப் அனலைஸ். இன்றைக்கி சரியான தாழ்வு மனப்பான்மை, ஸ்ட்ரெஸ்ஸு. என்னடா இப்படி ஆகுது, நம்மளோட சேனல் ஏன் முன்னேற மாட்டேங்குது, நம்மள்ட்ட என்ன குறை இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப்பை வாழ்கிறேன், மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறேன், இந்த பாதைக்கு வராதீங்கன்னு சொல்கிறேன், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். ஓகே, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நான் செய்கிறேனப்பா. அப்புறம் இந்த பிக் பாஸ்லாம் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான பேர். டெய்லி சீரியல், இந்த நாடகம்லாம் எத்தனையோ ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க. ஓகே, நம்மளது ஒரு சீரியல் மாதிரி தானே, ஒரு நாடகம் மாதிரி தானே, ஒரு உண்மையான ஒரு லைஃப் ஸ்டோரி. ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான் நம்மளோட லைஃப், இந்த வாழ்க்கை அப்படி தான் நான் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இது ரியல்ப்பா, ஒரிஜினல். நல்லது தானே பண்ணுறோம். ஏன் அப்போ போக போக பிக்கப் வருமோ, இல்லை நம்ம வீடியோவில் பேசுகிறது சரியில்லையோ, நம்மளோட தம்ப்நெயில் சரியில்லையோ, நம்மளோட டைட்டில் சரியில்லையோ, நம்ம மூஞ்ச பார்த்தா பிடிக்கலையோ, நம்ம பேசுகிற விதம் சரியில்லையோ, எல்லாரும் பேசுகிறது நல்லா இருக்குது, சூப்பர், நீ இப்படியே கண்டினியூ பண்ணு, நீ வந்துட்டு பெரிய ஆளாக வரும், அப்படி இப்படிங்கிறாங்கப்பா. ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஓகே, ஆனால் நான் விட போகிறது கிடையாது. என்னுடைய இலக்கு பேசிக், நான் குடிப்பது இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறது. அதன் அடிப்படையில் நான் சக்ஸஸ் ஆகலாம். ஒரு வீடியோ அப்லோட் ஆகும்போதும் ஒரு நாள் நான் குடி இல்லாமல் இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதனடியில் என் குடும்பம், நான் எல்லாம் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம், நிம்மதி கெடாமல் இருக்குது. ஓகே, மற்றபடி காசு வேணும்ல, காசு சம்பாதிக்கணும்ல. அடுத்து இப்போ வெளிநாட்டுக்கு எங்கே போகிறது, 2 வருஷம் வேலை பார்த்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறது வேலைக்கு, என்ன எதுனா அது தீவிர சிந்தனை. இந்த யூடியூப்லேருந்து ஏன் காசு வர மாட்டேங்குது, ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது, ஏன் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது, ஏன் அதிகமாக பார்க்க மாட்டாங்க, வியூஸ் போகல அப்படிலாம் சொல்லி சரியான கம்பேரிஷன். அவங்களுக்கு போகுது, நம்மளுக்கு ஏன் போகல, நம்மளோட அவங்கள்ட்ட என்ன இருக்குது ஸ்பெஷல், அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் அங்கே போகுது. அதுக்காகலாம் விட போகிறதில்ல, தொடர்ந்து பண்ணுவோம். நாள் முழுக்க பண்ணுறது. இது என்னோடய 10வது சேனல். ஓகே, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இந்த சேனலை லைஃப் லாங் பண்ணுறோம். ஓகே, இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. இப்போ லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இந்த நாள் முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இதுதான் செய்தி. இன்றைக்கி நாள் முழுக்க மற்றவங்களோட லைவெல்லாம் பார்த்து அது இன்னும் போட்டு மண்டகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு என் அறிவுக்கு எட்டின வரைக்கும், நான் திங்க் பண்ணுற வரைக்கும் என்னோடய கண்டென்ட் சூப்பர்ப்பா. ஃப்யூச்சரில் வந்துட்டு பிக்கப் ஆகுமோ அப்படின்னு தான் தோணுது. இங்கே ஒரே கொஞ்சம் சத்தமாக இருக்குல்ல, வீடியோட கிளைமேக்ஸ் டைமில் பேசிகிட்டு இருக்காங்க, வெளியே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, யாரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும்.